பாட்டில் பிழை கண்டேன். என்ன குற்றம் கண்டாய்? அண்ணா ஒருத்திக்கு 2 காலு, ஒருத்திக்கு 4 காலு, ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைங்கிறியா? எப்படி விளக்கம்? நான் கரெக்டா தான் பாட்டுக்கிறேன். 1000 சொன்னாலும் நான் அந்த வண்டி எடுக்க வரைக்கும் இப்ப அர்த்தமா தான் இருக்கும். அப்படியா? சரி, அதுக்கு அர்த்தம் என்ன? ஒருத்திக்கு 2 காலு, ஒருத்திக்கு 4 காலு, ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமா. ஒருத்திக்கு 2 கால்னா கோழிக்கு எத்தனை கால்? கோழிக்கு 2 கால். அதான் ஒருத்திக்கு 2 கால். சரி. ஒருத்திக்கு 4 கால்னா ஆட்டுக்கு எத்தனை கால்? ஆட்டுக்கு 4 கால். அதான் ஒருத்திக்கு 4 கால். சரி. ஒரு சுத்தமா கால்னா பாம்பு வேகமா போகுது. பாம்பு வேகமா போகுது. அது எதுல கால்ல? அது கால் இல்ல, இப்படி நெளிச்சுதான் போகுது. அதான் ஒருத்தி சுத்தமா காலே இல்ல. சரி, ஒருத்திக்கு 2 வளை, ஒருத்திக்கு 4 வளை, ஒருத்திக்கு சுத்தமா இல்லையே. அது என்ன? ஆடு குட்டி போடுது இல்ல? ஆமா. அது குட்டிக்கு பால் கொடுக்குமில்ல? அந்த ஆட்டுக்கு எத்தனை காம்பு இருக்கு? 2 காம்பு. அதான் ஒருத்திக்கு 2 மலை. ஆடாடா 4ன்னா பசுமாடு கண்ணு போடுது இல்ல? ஆமா. அது கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்குமில்ல? பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 4 இருக்குது. அதான் ஒருத்திக்கு 4 மலை. சுத்தமா இல்லையே. சுத்தமா இல்லன்னா கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. ஆமா. அது குஞ்சுகளுக்கு எதுல பால் கொடுக்குது? இல்ல. அதான் ஒருத்தி சுத்தமா இல்ல. கரெக்ட். இது 2லயும் அடிச்சிட்ட. 3வது பாரு ஓட்டையில மாட்டிட்ட. என்ன ஓட்டையில நீ மாட்டிட்ட? எப்படி? அதாவது ஒருத்தி சின்ன ஓட்டை, ஒருத்தி பெரிய ஓட்டை, ஒருத்தி சுத்தமா ஓட்டையில இல்ல. அட சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? ஆமா. அது ஊசியில நூல் கோர்த்து தான் சீலை தைக்க முடியும். ஆமா. அதுல ஓட்டை இருக்குதுல்ல? ஆமா. எப்படி? சின்னதா. அதான் ஒருத்தி சின்ன ஓட்டை. சரி. ஒருத்திக்கு பெரிய ஓட்டைனா சாக்கு தைக்கிற மேல கோன் ஊசி. அது ஊசி தானே? ஆமா. அதுல ஓட்டை எப்படி இருக்கு? கொஞ்சம் பெருசா இருக்கு. அதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. சுத்தமா இல்லையே. ஒயர் கனெக்ஷன் பண்ற குண்டு ஊசி. ஆமா. அது ஊசி தானே? அதுல ஓட்டை இருக்குதா? இல்லையே. அதான் ஒருத்திக்கு சுத்தமா ஓட்டையே. நீ மனசுலே கிடையாதுண்ணா. ஒரு பொம்பளை வந்து. ஆமா, பொண்ணு. அது எங்க? எம்பளதான். இப்படிதானா? எங்க அண்ணன் பொண்ணு. அப்படியா? ஆமா. அண்ணன் முட்டாளா? அண்ணன் முட்டாளா? இல்ல, அண்ணனோட அண்ணன் புள்ள. நான் தான் கஞ்சி ஊத்தி வாத்திரா போயிட்டு இருக்கிறேன். ஓஹோ, எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? எதுக்கு கஞ்சி ஊத்தி வவத்தறப்பாங்கற? அட இல்லடா. அட புள்ள இல்லைல. புள்ள வந்து அண்ணன் புள்ள. சரி. அதுக்கு யாரும் இல்ல. அதனால என் குடும்பத்துல வச்சு என் புள்ளையாட்டம் நான் வச்சு காப்பாத்திட்டு இருக்கேன். அண்ணன் புள்ளைய உன் புள்ளைன்னு வச்சிருக்கிற? வர்றா. ஏன் புள்ளையா வச்சிட்டு இருக்கேன்? அதுதான் சொல்றேன், உன் புள்ளைய வச்சிருக்கிற. ஆமா. வர சொல்லு பார்க்கலாம். இப்போ வரும் பாரு. நிறைந்த கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். வக்கரகேது பலி, எரிகண்டாசுரன் வதம். தான் உயிரோடு வாழ வேண்டும். தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன் மாண்டு விடுந்தாலும் பரவாயில்ல, கணவனாகப்பட்டவன் நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு மகனை அந்த காளியம்மன் கோவிலுக்கு கடவுளை கொடுப்பது, பலி கொடுக்கிறது. ஆமா. இப்படிப்பட்ட வக்கரகேது பலி, எரிகண்டாசுரன்
இந்த நாடகத்திலே நான் யார் சொல்லட்டுமா? சொல்லுமா. பர்வதராஜன் பெற்ற அந்த பரமசிவனை கேட்டு பார்வதி என்னுடைய பெயர். என்னவதி? மதியா உமையவள். ஓ அப்படியா? உமையவள். ஓமையவள். ஓமையவள். உனக்கும் தாய் நான் தான். தாயா? உன் தந்தைக்கும் தாய் நான் தான். உன் தாத்தாவுக்கும் தாய் நான் தான். உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரும் உமையவள் பார்வதா. அப்படியா? சரி சரி, எல்லாத்துக்கும் தாயா நீங்க? ஆமா. சரிம்மா. இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய நமது எம்ஜிஆர் நகரை சேர்ந்த குபேந்திரன் அவர்கள். ஆமா. நாடகத்துக்கு நான் வரதுக்காரன் அவரு தான். அப்படியா? யார்? குபேந்திரன். போன் பண்ணி நாடகம் வாங்கிட்டு போங்க என்பதற்காக புதஞ்சந்த வந்து பைக்கில் கூட்டி வந்து சரி நாடகம் பேசி விட்டாங்க. அப்படியா? யார்? குபேந்திரன். ஆமா. மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய இன்னும் அன்னாராக குபேந்திரன் அவர்கள் சொத்துல இருந்து உனக்கு 50 ரூபாய், எனக்கு 50 ரூபாய். இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய நடராஜ் அவர்கள் சொத்துல இருந்து ரூபாய் 20 ரூபாய் பாரி விளங்கலாம் சரி நன்கொடையாக கொடுத்த குபேந்திரன் நடராஜன் இந்த கடவுள் கிருபையாலே எல்லா வளங்களை பெற்று பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ நன்றி. சரிம்மா. சரி, எல்லாத்துக்கும் தாய்க்கிறீங்க. ஆமா. அப்ப நீ எப்படி பிறந்த? உங்க தாய் யார்? அவனுக்கு பிறக்கும் என்ன
அம்மா ஓய், இந்த உலகம் பிறக்கும் முன்னே ஓம் சக்தி நான் பிறந்தேன். நீங்க பிறந்தீங்க. இந்த அகிலம் பிறக்கும் முன்னே இந்த ஆதிசக்தி நான் பிறந்தேன். அதே எப்படி? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகில். ஓஹோ, திருக்குறள். ஆமா, இந்த திருக்குறளே அந்த ஆதி பகவானோ என்னுடைய தந்தையா. முதல்ல வந்தது வந்து ஆதி பகவான், அவர்தான் அப்பாவா? ஆமா. அதே எப்படி? இந்த ஆதி பகவானோ முதலே தோன்றி கண்களை மூடி கைகளை ஏந்தி உலக நன்மைக்காக சரி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தவம் செய்ய செய்ய அந்த ஆதி பகவானோ தன் கையை கட்டி உடம்பை தேய்த்தாரா. சரி, தேய்த்தால் என்ன உருவாகும்? உடம்பை தேய்ச்சா அழுக்கு வரும். அழுக்கு வரும். அப்பொழுது கண்களை விடுத்து பார்த்தார். உலக நன்மைக்காக தவங்களை செய்யும் பொழுது சரி இது என்ன கையில அழுக்கு கட்டி அப்படி என்று அந்த அழுக்கு கட்டி தூக்கி போட்டார் சமுத்திரத்திலே. அந்த அழுக்கு கட்டியாகப்பட்டது கடலில் விழும் பொழுது ஓம் என்ற சத்தத்தோடு விழுந்ததா. சரி, இந்த ஓம் என்ற அச்சரத்திலே உமையுள் பார்த்து நான் பிறந்தேனே அம்மா. அப்ப ஆதி பகவானுடைய அழுக்குல தான் நீ பிறந்த. ஆமா. அப்பொழுது என் தந்தையாக ஆதி பகவானோ அழுக்கிலே பிறந்தபடியால் உன்னுடைய பெயரோ சக்தி. ஓஹோ, சக்தி. ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே. நீ நினைத்தால் உலகத்தை படைக்கலாம், நீ நினைத்தால் நெற்றிக் கொண்டை கண்டு உலகத்தை அழிக்கலாம். அப்படி என்று என் தந்தையார் சொன்னார். சரி அம்மா, நெருப்பிலே பிறக்கும் பொழுது அந்த அழுக்கிலே பிறக்கும் பொழுது 3 கண்ணோடு நான் பிறந்தேன். 3 கண்ணா? ஆமா. எப்படி? இடக்கண் ஒன்று, வலக்கண் ஒன்று, நெற்றிக்கண் ஒன்று. ஓ, நெத்தியில ஒரு கண்ணு. ஆமா. சரி. அப்பொழுது அது மட்டுமா, அந்த அழுக்கிலே பிறக்கும் பொழுது முக்கியமான விஷயம் என்ன, நான் பிறக்கும் பொழுது நிர்வாணமாக பிறந்தேன். இப்ப நாங்கெல்லாம் பிறக்கும் போது ஜட்டி போட்டுக்கிட்ட பிறந்தோம். எல்லா மனதோட தான் பிறகுறாங்க. புதுசா பேசுறீங்க. அப்படி இல்லையா? இதோ சிசுவாக பிறக்கும் பொழுது நிர்வாணம் பிறப்பாங்க குழந்தைங்க. ஆமா. நானும் 16 வயது நிரம்பிய பருவ பெண்ணாக இப்படியே நிர்வாணமா பிறந்தேன். அப்படியா? அட, வயசு பிள்ளையாவ பிறந்த உடனே கண்களை விடுத்து பார்த்தேன். எங்க பார்த்தாலும் மரம், செடி, கொடி, தீவு, தீவாந்திரம். ஓஹோ, எங்கேயுமே வேற உயிரினங்கள் இல்ல, எதுவுமே கிடையாது. அதை பார்த்த உடனே எனக்கே பயமானது. அதனாலே பெண்ணாக தனித்து வாழ முடியுமா அப்படி என்று ஒரு துணைக்காக ஓம் சக்தி அப்படி என்று என் நாமத்தை உச்சரித்து உச்சரிப்பின் காரணமாக முதலாக சின்னம் சிறு குழந்தை அம்மா என்று ஓடி வந்தது. ஓ, அம்மான்னு ஒரு உருவம். கல்யாணமாகவள் ஒரு கன்னி பெண்ணாகப்பட்டவள் கை குழந்தைக்கு தாயாக முடியுமா? கல்யாணம் இப்படி தாயாக முடியும். அதனாலே அந்த குழந்தை அழைப்பிற்காக நெற்றிக்கண்ணை திறந்தேன். அந்த குழந்தையோ வெகு தூரமாக ஓடி சென்றது. அந்த அனல் தாங்காம ஓடி போய் ஒளிஞ்சிச்சு. ஆமா. 2வது உருவத்தை படைத்தேன். அந்த உருவமோ கண்ணே தங்கையே அப்படி என்று அண்ணன் தங்கை முறை கொண்டாடு என் பக்கத்தில் ஓடி வந்தது. சரி, நெருங்க முடியவில்லை. காரணம் என்ன? நெற்றி கண்ணாகப்பட்டது நெருப்ப கொதிச்சது அந்த அனல். ஆமா. சரி, அந்த உருவமோ திடீர்னு மாயமானது. மாயமா போய் மறைஞ்சு போச்சு. ஆமா, அதுதான் மாய கண்ணன். அப்படியா? அது மாயவர் பெருமாள். ஆமா. 3வதாக உருவத்தை படைத்தேன். அந்த உருவமோ கண்ணே தேவியே அப்படி என்று கணவன் மனைவி உறவ கொண்டாடு என்னை கட்டிப்பிடிக்க ஓடி வந்தது. சரி, நெருங்க முடியவில்லை. அப்பொழுது மாயவர் மீண்டும் சொன்னார், அம்மா, கண்ணுக்கு பிரியமான கணவர் இவர்தான். இப்படிப்பட்ட கணவர் வேண்டுமென்றால் நெற்றிக்கண்ணை கொடுத்து விடு, சூடாய்த்து கொடுத்து விடு அப்படி என்று கண்ணன் சொல்ல அதே பிரகாரமாக என் கழுத்திலே தாலி கட்டி வந்தவர் யார் தெரியுமா? இந்த மன்னவரா
பரமக்கப்பட்டவர் யாரு? அம்மா உலகம் ஒன்று, அது இல்லை என்றால் அந்த உலகத்திலே சந்திரன் சூரியன் ரெண்டுமே இல்லைன்னா இரவு பகல் கிடையாது. அதே பிரகாரமாக ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை. ஆண் பெண்ணுக்கு அடக்கம், பெண் ஆணுக்கு அடக்கம். அப்படி என்று ஆணுக்கு பெண் துணை வேணும், பெண்ணுக்கு ஆண் துணை வேணும். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலே ஆண் பாதி பெண் பாதி உடலை கொன்று காட்சியளிக்கிறாரே திருச்செங்கோடு மலையிலே அர்த்தநாரீஸ்வரர். ஆமா, அவர்தான் என்னுடைய சாமி. யார் அந்த பரம கடவுள்? பரமேஸ்வரன். ஆமா. சித்தேஸ்வரன், ஜெகதேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரனோ என்னுடைய கணவன். அப்படி என் கணவராகப்பட்டவன் என் கழுத்திலே தாலி கட்டிய பிறகு என் கண்ணை புடுங்கிட்டாங்க. ஏன்? பொம்பளைக்கு எதுக்கு மூணு கண்ணு இருக்க கூடாது, அசிங்கமா இருக்கும். அப்படி என்று கணவராகப்பட்டவன் நெற்றிக்கண்ணை வாங்கி கொண்டான். வாங்கிட்டாரு. ஆமா. வாங்கும் பொழுது இங்கே குழி விழுந்து விட்டது. ஆமாமா, கண்ணு இருக்கிறத நோண்டிட்டு அப்புறம் குழி விழுவும்ல. ஆமா. அப்பொழுது ரத்தம் வடிந்து கொண்டே வந்த. சரி, அந்த ரத்தம் வடியும் பொழுது அடியே பார்வதா, இத்தனை ஆண்டு காலமாக நீ தடுத்து வாழ்ந்து வந்தாய், உன்னை கல்யாணம் செய்து விட்டேன். அதனாலே இன்று முதல் இந்த மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவள். அப்படின்னா அந்த குழியில எப்படி விரல வச்சாரு? ஆமா. ரத்த கட்டுப்பட்ட மாதிரி நானும் கட்டுப்பட்டு வாழ்றேன். அப்படியா? அதனால ரத்தம் தோஞ்சி போய் பொட்டா மாறிடுச்சு. பொம்பளைக்கு பொட்டு வைக்கிறது அதனாலதான். திருமணமான பிறகு கணவன் கையிலே குங்குமத்தை கொடுத்து சரி வைக்க சொல்றாங்கல்ல. ஆமா, இது அடையாளம். இதுதான். அப்படியா? இதுதான் அடையாளம். ஆமா. இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு. அட, வாக்குல வைக்கிறது. ஆமா. திருமணமாகாத பெண்கள் ஒரே ஒரு பொட்டு வைப்பாங்க, அது நெத்தியில. திருமணமான பிறகு அந்த பெண்ணாகப்பட்டவள் இப்படி வாக்குல பொட்டு வைப்பாங்க. ஏன் தெரியுமா? என் கணவராகப்பட்டவர் உடம்புல சரிபாதி கொடுத்தாரு, அதே பிரகாரமாக நம்ம உடம்புலையும் சரிபாதி குடிக்கணும். அப்படி என்று அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டபடியால் அவள் வாக்கெடுத்து வாக்கிலே பொட்டு வைக்கிறான். வாக்குல பொட்டு வைக்கிறதா? வாக்குல பொட்டு வச்சா கல்யாணம் ஆகி போச்சு, அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டவன். ஆமா, அப்படின்னு அர்த்தம். வாக்கிலே பொட்டு வைப்பதால் அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டவன். சரி சரி சரி. இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு. கங்கை பொட்டுன்னா கங்கை பொட்டு தெரியாதா? தெரியாதா உனக்கு? தெரியாது. அம்மா, என் மணவனுக்கு 2 பொண்டாட்டிங்க. யார் யாரு? நீங்க ஒண்ணு தெரியுது. ஆமா. இன்னொன்னு தெரியாதா? இந்த தேவடி அம்முண்டா, இந்த சக்கலாத்தி, நாடு மாறி எவாவ ஊரு மேல போனவா. யார் அது? கங்கா தேவி. கங்கா தேவி. அந்த கங்கா தேவி தான் என் வீட்டுக்காரரு தலைமையில வச்சுக்கிட்டு உலகமெல்லாம் சுத்திட்டு வர்றார். ஓஹோ, அந்த போட்டு அதுக்குன்னு சொல்லலாம். ஆமா. அதான். ஆமா. அது மட்டும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் கணவனை கட்டியாச்சு, புருஷனை கல்யாணம் பண்ணியாச்சு, நல்லதோ கெட்டதோ அவர் தான் கணவன், இதுதான் தலையெழுத்து அப்படின்னு இன்னொரு பொண்ணு வச்சுக்கலாம். இந்த பொட்டுல இத்தனை விஷயம் இருக்குதா? ஆமா. சரி. அப்பொழுது திலகத்தை இட்டு விட்டு என் கணவராகப்பட்டவர் என்னை கட்டிப்பிடிக்க ஓடி வந்தார். சரி. அப்பொழுது முதல்ல படிச்ச அல்லவா சின்னம் சிறு குழந்தை அம்மானு வந்தது. ஆமா. அந்த குழந்தை மீண்டும் அம்மா என்று ஓடி வந்தது. சரி. அடியே பார்வதா, கல்யாணம் செய்து நீயும் நானும் இப்பதான ஒண்ணு சேர்றோம், அது ஓடி வருகிறதே அந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்டாங்க. அட, அம்மானு வருது, அந்த பிள்ளை யாரு? ஆமா. அப்படி என்று கேட்க இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த உருவத்திற்கு பிள்ளையார் பேர் வச்சோம். பிள்ளையார் வச்சீங்க. அதான் பிள்ளையார் விநாயகர். ஆமா. கணவன் யார் என்று பிள்ளை யார் என்று கேட்க அது பிள்ளையார் பேர் வச்சோம். முதல் பேர் பிள்ளையார். ஆமாம். கணபதி என்ற பேர் எதுக்கு வந்தது? முதல்ல அவர் தான் பிறந்தார். முந்தி பிறந்த தொந்தி கணபதி. சரி. இரண்டாவதாக மூன்றாவதாக விக்னேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த பேர் ஏன் வந்தது? அம்மா, உலகத்திலே அந்த சனி பகவானோ எல்லா தேவரும் சிறை பிடிச்சாங்க. சரி. ஆனா விநாயகர் மட்டும் சிறை பிடிக்கவே முடியல. ஏன்? அந்த சனி பகவான் எல்லா வீட்டுல ஆட்டி பிடிச்சாலும் சரி, அந்த விநாயகர் ஆட்ட பிடிக்க முடியல. விநாயகர் பிடிக்க முடியல. ஆமா. அப்பொழுது இத்தனை ஆண்டு காலமாக எல்லா தேவரையும் சனி பகவான் நாள் பிடிச்சிட்டேன், விநாயகரை பிடிக்க முடியல. எப்படியாவது விநாயகரை பிடிச்சாகணும் அப்படி என்று கையில கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் வந்து கொண்டிருக்கிறான். சரி. சனி பகவான் வர்றத விநாயகருக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு எப்படியாவது சனி பகவான் நம்மளை பிடிக்காம போக மாட்டாங்க அப்படி என்று யோசனை பண்ணாரு.
சனி பகவான் வந்த உடனே வரவேற்பு கொடுத்தாரு. என்ன விஷயம்? இதோ தேவரை எல்லாம் இந்த சனி பகவான் பிடித்து விட்டேன், உங்களை பிடிக்க முடியல, எனக்கு பிடிக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. சரி, அப்படி என்றால் பிடிச்சுக்கோ. இன்றைக்கு ஒரு நாள் முக்கியமான வேலை இருக்குது, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். சரி, மேல நம்பிக்கை இல்ல, எப்படி நம்புறது? ஓஹோ அப்படின்னு விநாயகர். அப்பொழுது நம்பிக்கை என்றால் விநாயகர் முதுகுல என் முதுகுல இன்று போய் நாளை வா, நாளைக்கு வா என்று சொல்லக்கூடிய வாசகத்தை எழுதி விட்டு போ. சரி அப்படிங்கிறார். அதே பிரகாரமாக இன்று போய் நாளை வா அப்படி என்று விநாயகர் முதுகுல சரி எழுதி வச்சிருக்காரு. ஆமா, போய் தூக்கமே பிடிக்கல, விடிஞ்சா போதும் நாளைக்கு பிடிச்சுக்கலாம் அப்படி என்று வெடிஞ்சது. சரி, நேரம் வர்றாரு சனி பகவான். வந்த என்ன விஷயம்? உன்னை பிடிக்கணும், நீங்க வர சொன்னீங்க. ஆமா, அப்படி என்று முருகு திருப்பி காட்டார். என்ன இருக்குது? இன்று போய் நாளை வா. இதே பிரகாரமாக தினந்தோறும் அந்த சனி பகவான் அந்த விநாயகர்கிட்ட போறாரு, முருகு திருப்பி காட்டாரு, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா அப்படி என்று கடந்து கொண்டே போகிறது. அதனாலதான் முடியவே முடியல. ஆமா, அதனாலதான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் நிச்சயமாக ஜெயம் உண்டாகும். எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா கடவுளும் கும்பிடா கூட முதல் கடவுளாக மூத்த கடவுளாக விநாயகரைத்தான் முதல்ல கும்பிடணும். சரி சரி சரி, கும்பிட்டா எல்லா விடைகளும் தீர்ந்து போய் வினைகள் தீரும். ஆமா, இருந்தாலும் இன்னொரு மகனாகிய வேல்முருகன் என்று சொல்லக்கூடிய அழகை விடுத்து வேல்முருகன் பெற்றெடுத்த ஓ முருகன். ஆமா, முருகன் விநாயகர் ரெண்டு பசங்க. ஆமா, பசங்களை பெற்றெடுத்து இந்த நாட்டிலே சிறும் சிறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் வந்த விஷயம் என்ன? சாமி உங்களை கூட்டி வர சொன்னாருமா. இதுக்கு இங்க படி வைக்க போறாரு. என்ன படி சொன்னாரு? லொல்லுதான் பண்ணக்கூடாது. அவர் சொன்னாருமா, நான் படி வைக்க போறேன், சக்தி போய் கூட்டிட்டு வர அப்படின்னாரு. படி அளக்கிறதுக்கு. அளக்கிறதுக்கா? ஆமா, போய் பார்க்கலாமா? வாங்க போலாம். குறிப்பிட